ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மியாஸ் மொமெண்ட் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கின் டைப் அண்ட் CTM பத்தின எல்லா தகவல்களும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி டோனர் பத்தி சொல்லியிருந்த வீடியோல வந்து உங்களுக்கு CTM பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். CTM பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப், அதாவது ஸ்கின் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு CTMனா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன். 4 டிஃப்ரெண்ட் டைப் ஸ்கின் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலி, ட்ரை, காம்பினேஷனல் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப். இந்த 4 டைப்ஸ் தான் இருக்கு. அண்ட் இது இல்லாம சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆயிலி ஸ்கின் டைப்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலையில தூங்கி எழுந்த உடனே ஃபேஸ் ஃபுல்லாவே ஆயிலியா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு தொட்டு பாத்தீங்க, டிஷ்யூல ஏதாவது தொடச்சிங்க அப்படின்னா அப்படியே ஆயில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கையிலேயே வந்து வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஆயில் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆயிலியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆயில் ஸ்கின் டைப். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா அப்படி டோட்டலா ஆயிலி ஸ்கின்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஃபுல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது, ஃபுல்லா ட்ரை ஸ்கின்னா இருக்கும். எப்படி நீங்க ட்ரை ஸ்கின்னை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க பேட்சியா இருக்கும், சீக்கிரமாவே சுருக்கம் வரும், ஹைட்ரேஷனே இல்லாம இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனல் ஸ்கின் டைப். காம்பினேஷனல் ஸ்கின் டைப்னா என்ன அப்படின்னா டி ஜோன்ல மட்டும் ஆயிலியா இருக்கும், மத்த இடம்லாம் ட்ரையா இருக்கும் அப்படின்றதான். டி ஜோன்னா எது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மார்னிங், அதாவது தூங்கி எழுந்த உடனே மார்னிங் எழுந்தீங்கன்னா இங்க மட்டும் உங்களுக்கு வந்து ஆயிலியா இருக்கு, இங்க எல்லாம் வந்து ட்ரையா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து காம்பினேஷனல் ஸ்கின் டைப் தான். இங்க ட்ரையா இருக்கும், இந்த கண்ணம் 2 பக்கமும் ட்ரையா இருக்கும், இங்கெல்லாம் மட்டும் ஆயிலியா இருக்கும். அதுதான் காம்பினேஷனல் ஸ்கின் டைப். அண்ட் நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப். நார்மல் ஸ்கின் டைப்னா எல்லா சீசன்லயுமே உங்களுக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஹைட்ரேட்டடா ஆயிலும் இல்லாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் டைப். அண்ட் இதெல்லாம் இல்லாம சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப நான் என்னோட ஃபீல்டுல இருந்து சொல்றேன். மேக்கப் பண்றதுக்காக வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் இப்படி கை வச்சாலே அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் லைட்டா அப்படியே ஸ்கின் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் தான். சோப்பை வந்து மாத்தி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒரு அலர்ஜியோ அந்த மாதிரி ரெட்டிஷா அந்த மாதிரி காமிக்கும். சில பேருக்கு இப்படி லைட்டா இப்படி அழுத்தி தொட்டுட்டாலே அவங்களுக்கு வந்து அப்படியே ரெட்டா ஆயிடும். அந்த மாதிரி ஸ்கின் வந்து என்ன பண்ணாலும் ஸ்கின் உடனே ரியாக்ட் ஆகுது, ஏதோ ஒரு ரியாக்ஷனை காமிக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் தான். சோ இப்போ CTM பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். CTMனா என்ன அப்படின்றத ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்மளுக்கு CTM அப்படின்னு சொல்றாங்க. இந்த CTMனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது CTM இந்த கிளென்சிங் வந்து என்ன அப்படின்னா கிளென்ஸ் பண்றது, அதாவது ஃபேஸை வந்து கிளீனா வச்சுக்கிறது. இத வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதோ கிளென்சர் தான் சொல்லுவாங்க. சோப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கிளென்ஸ் பண்றது தான். அண்ட் தனியா நீங்க ஏதாவது கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னியர் மெஸ்ஸிலர் இந்த மாதிரி வச்சு கிளீன் பண்றீங்க அப்படின்னாலும் கிளென்ஸ் பண்ணாலும் கிளென்சர் தான். சோ இந்த கிளென்சரை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா நான் தனியா கிளென்சரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா T ஃபார் டோனர். அந்த டோனர் எதுக்காக அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட pH லெவலை பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்போ சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னா சோப்ல வந்து pH லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸோ ஸ்கின்னை எதுவும் டேமேஜ் பண்ணிடும் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த pH லெவலை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம இந்த டோனர் யூஸ் பண்றோம். டோனர் ஒன்லி ஃபார் pH லெவலை பேலன்ஸ் பண்றதுக்காக. இந்த டோனர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்ப்ரேவா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ரெண்டாவது நார்மல் லிக்விட் பாட்டிலா வச்சிருக்கீங்க, இல்ல ஹோம்மேட் டோனர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காட்டன் பேட்ல நீங்க அதை போட்டுட்டு நீங்க அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு சிலர் வைப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ வைப் பண்ணி எடுக்கிறத விட நம்ம வந்து டேப் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். மூணாவது M ஃபார் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்னா என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மாய்ஸ்சரைசரை பத்தின வீடியோ, அதை டோனர் பத்தின வீடியோவும் சரி, மாய்ஸ்சரைசர் பத்தின வீடியோவும் சரி, தனித்தனியான வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் பத்தி சொல்றேன். மாய்ஸ்சரைசர்னா உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா மாய்ஸ்சர் தேவைப்படுது. அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் மாய்ஸ்சரைசர். வெளியே நம்ம காலேஜ், ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி வெளியே போகும்போது கண்டிப்பா நம்ம பொல்யூஷன்னால நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து அடிஷனலா அதுக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த மாய்ஸ்சரைசர். சோ இதான் CTM பத்தின ஃபுல் ஃபார்ம். இந்த CTM கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும்.
அண்ட் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ணணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கண்டிப்பா இந்த சிடிஎம் வந்து டெய்லி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சிடிஎம் வந்து நீங்க டெய்லி 2 டைம்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். மார்னிங் வெளியே கிளம்புறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ணலாம், அண்ட் நைட் வீட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சிடிஎம் கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா ட்வைஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணணும். ஸோ நான் சென்சிட்டிவ் ஸ்கின்னை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்து சிடிஎம் பண்ணலாமா அப்படின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல், சென்சிட்டிவ்னு இல்லை, எந்த ஒரு டேமேஜோ இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஸ்கின்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எந்த ஒரு க்ரீமும் எந்த ஒரு லோஷனும் யூஸ் பண்றது நல்லதே இல்லை. ஸோ இந்த சிடிஎம் பண்றதுனால என்ன யூஸ், எதுக்காக இந்த சிடிஎம் பண்ணணும் அப்படின்னா, சிடிஎம் நான் சொல்லிட்டேன், கிளென்ஸ் பண்றது, டோன் பண்றது, மாய்ஸ்சரைசர் பண்றது. கிளென்ஸ் பண்ணனா எனக்கு நல்லா கிளீன் ஆகும். உங்களுக்கு நீங்க வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டை நல்லா கிளீன் பண்ணிடும். ஏன்னா அந்த டஸ்ட், அந்த பொல்யூஷன் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்குள்ள வந்து டேமேஜஸ் ஏற்படும். அந்த டேமேஜஸ்னால உங்களுக்கு ஸ்கின்னோட அந்த ஷைனை இழக்கிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்தது மாய்ஸ்சர் வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஸ்கின் டேமேஜ்னால உங்களுக்கு ஏஜிங் வரலாம், சீக்கிரமாவே நீங்க சுருக்கமா ஆகும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டா தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சிடிஎம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து அந்த மாதிரி காமிக்காம கொஞ்சம் யங்கா, க்ளோவா, ஹைட்ரேட்டடா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிடிஎம் பண்ணணும். நீங்க மேக்கப் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிடிஎம் பண்ணாம நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா சிடிஎம் பண்ணிட்டு நீங்க மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மேக்கப்ல இருக்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்க ஸ்கின்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து மேக்கப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க சிடிஎம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு கூடவே நம்ம ஸ்கின்னை இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில தேய்ச்சி குளிக்கலாம். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப எந்த சைட் எஃபெக்டும் இல்லாம வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னை வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கின்னுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாய்ஸ்சரா வச்சுக்கும், ஹைட்ரேட்டடா இருக்கும். ஸ்கின் அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க என்ன தேய்ச்சி தலை குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ட்ரை ஸ்கின்ல நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்க மாதிரி ஸ்கின் இருக்கும். அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுன்றது வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் தாராளமா பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுன்றது வந்து எல்லா வயசுல இருக்கவங்களும் எல்லா மாதிரியான ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க சொன்னேன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு தேய்க்கிறவங்களா இருந்தா கண்ணு, காது, மூக்குல எல்லாம் போற மாதிரி தயவுசெய்து தேய்க்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பவுடர் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஃபேஸ் பவுடரை வந்து டெய்லி ஃபேஸ்ல பவுடர் போடுற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஃபேஸ்ல பவுடர் போடுறதுனால நம்ம ஸ்கின் இருக்கிறத விட இருக்கிற ஹைட்ரேஷனை வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுடர் போடாம இருக்கிறது நல்லது. ட்ரை ஸ்கின்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பவுடரே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நஞ்சம் மாய்ஸ்சரையும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் ட்ரை ஆக்கிடும். ஸோ வந்து பவுடருன்றது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதனால பவுடர் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத க்ரீம்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஹைலைட் பண்றேன். ஸ்கின் ஃபேர்னஸ் ஆகிறதுக்குன்னு எந்த க்ரீமுமே கிடையாது. நான் பர்சனலா நிறைய யூஸ் பண்ணிட்டேன். வெள்ளையாகிறதுக்குன்றதுக்கான எந்த க்ரீமுமே கிடையாது. நான் நிறைய யூஸ் பண்ணி எந்த வெள்ளையும் ஆனதே இல்லை. ஸோ பிறந்ததுலேருந்து இந்த கலர் தான் இருக்கேன், இப்போ இந்த கலர் தான் இருக்கேன். ஸோ வந்து ஸ்கின் ஃபேர்னஸ்க்காக எந்த ஒரு க்ரீம் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து ஃபேர்னஸ்க்காக கிடையாது, சும்மா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி டிவில ஆட் வருதுன்றதுக்காக இந்த க்ரீம் அந்த க்ரீம்னு மாத்தி மாத்தி போட்டீங்கன்னாலும் ஸ்கின் டேமேஜ் ஆகும். ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா அவங்க கடலை மாவு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். இது ஸ்கின்னை வந்து இருக்கிறத விட கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதனால நீங்க கடலை மாவு அவாய்ட் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னா இருந்தா மட்டும். கோகனட் ஆயில் அண்ட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு இது வாங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பியூரா எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் சன்லைட் பாத்தீங்க அப்படின்னா காலையில சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல ஃபேஸ்ல படுதுன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏர்லி மார்னிங்கோட சன்லைட் அண்ட் ஈவினிங் சன் வந்து மறையும் போது இருக்கிற சன்லைட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது தவிர இருக்கிற சன்லைட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்கின்ல படாம பாத்துக்கிறதா நல்லது. வந்து சன்னு நல்லது, ஸ்கின்ல பட்டா சூரிய வெளிச்சம் ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் மறையிற டைம்ல இருக்கிற அந்த சூரிய வெளிச்சம் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதை கொடுக்கும். ஸோ அது தவிர உங்களுக்கு வெயில்ல போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச
அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ட்ரெஸ் கூட நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேர்வை வருது அப்படின்னா கூட அந்த வேர்வையை வந்து திரும்பி அது உறிஞ்சிடும் காட்டனா இருந்தா. மற்றது எல்லாமே வேர்வை வருது அப்படின்னா திருப்பி அதை வந்து நம்ம ஸ்கின்லயே படுற மாதிரி அப்படியே வச்சிருக்கோம், ஊறாது. இந்த சிந்தட்டிக் அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து வேர்வையை வந்து உறிஞ்சாது, அவ்வளவு ஈஸியா உறிஞ்சாது. ரொம்ப நேரம் அது வந்து ஸ்கின்லயே இருக்கிறதுனால அதனால ரேஷஸ் ஏதோ ஒன்று வரலாம், அதனால பேட்சி ஆகலாம், ரெட்டிஷ் ஆகும். ஸோ ட்ரெஸ்னாலையும் நம்ம போட்டிருக்க க்ளோத்ஸும் வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கின் எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தின நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடுதல் வீடியோக்களை பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட அடுத்த வீடியோ ஸ்மோக்கி ஐ மேக்கப் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.